தமிழ் திரையுலகில் ஒரு மாபெரும் நடிகர். அவருக்கு பெயர் சூட்டியது தேவர் அவர்கள். இந்த அரிய வரலாறை பார்ப்போம். யார் அந்த நடிகர்? தேவர் அவர்களும் சூரிய நாராயண தேவர் அவர்களும் மதுரை பசுமலை பள்ளியில் ஒன்றாக பயின்றவர்கள். தேவரை விட ஒரு வயது மூத்தவர் சூரிய நாராயண தேவர். படிக்கும் காலத்திலேயே தேவர் அவர்களின் அறிவுத்திறனையும் ஆன்மீக ஆற்றலையும் கண்டு வியந்தவர். ஆசிரியர் ஒருவர் கல்லை தெய்வமென கருதி வழிபடுபவரை குறைத்து கூறிய போது சிறுவனாக இருந்த தேவர் அவர்கள் கூறிய ஆன்மீக தெய்வீக கருத்துக்களை அறிந்த ஆசிரியர் மட்டுமின்றி மற்றவர்களும் வாயடைந்து நின்ற அபூர்வ நிகழ்ச்சியை சூரியநாராயண தேவர் சொல்லி சொல்லி மனமகிழ்வார். தேவர் அவர்களை தெய்வமாக மறு வடிவமாக கொண்டு பாராட்டுவார். சூரியநாராயண தேவர் கலப்பு மனம் செய்த காலத்தில் உறவினர்கள் எல்லோரும் அதை எதிர்த்து நின்றனர். எனவே சில காலம் தம்பதியினர் தனித்தே வாழ்ந்தனர். அத்தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. தேவர் அவர்கள் தங்கள் ஊருக்கு சொற்பொழிவு ஆற்ற வந்தபோது தங்கள் குழந்தைக்கு பெயரிடுமாறு தம்பதியினர் தேவரை வேண்டினர். குழந்தையை கையில் எடுத்த தேவர் அவர்கள் அக்குழந்தை பிறந்தது ராசேந்திர சோழன் பிறந்த நட்சத்திரம் என்பதால் ராசேந்திர சோழ பாண்டியன் என பெயர் சூட்டினார். அதை சுருக்கித்தான் ராஜேந்திரன் என்று அழைத்தனர். ஆம், அவர்தான் எஸ் ராஜேந்திரன் என்ற இலட்சிய நடிகர். நன்றி, வணக்கம்.